அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாருமே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்திருக்கீங்க. சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரதுல இல்ல கஷ்டப்பட்டு வரீங்களா? சந்தோஷம் தான். சரி, அப்போ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு ஏன் வரணும்? புரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு ஏன் வரோம்? எல்லாரும் தான் அந்த கேள்வி. எங்களுக்கு ஸ்பெஷலா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு ஏன் நம்ம வரோம்? கடன் திருநாள், அதனால வரோம். திருச்சபை கட்டளை என்ன சொல்லுது? கடல் திருநாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் முழு பூசை காண வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன சொன்னாங்க? ஞாயிற்றுக்கிழமை கடல் திருநாள் கோயிலுக்கு வரோம். அதனாலதான் எல்லாத்துடைய எண்ணமும் நமக்கு இருக்கு. ஏன்னா திருச்சபை ஒரு கட்டளை சொல்லியிருக்கு. அப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரணும். அப்போ நம்ம ஆண்டவரை பார்த்து அவரோட பேசி அவருடைய உறவு மேம்பட வேண்டும்னு கோயிலுக்கு வரணுமா, இல்ல திருச்சபை இப்படி சொல்லுது ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வரணுமா? அதை யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் நம்ம சொல்லுவோம், அதையும் தாண்டி எங்க அப்பா அம்மா இவங்கள்ட்ட கேட்டு சொல்லுவாங்க, அப்பா அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஆனா கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, அதனால கோயிலுக்கு போறோம். நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? என்னுடைய அப்பா அம்மா கோயிலுக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா அப்படின்னு சொன்னாங்க, அதனால நான் கோயிலுக்கு வந்தேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? அவருடைய அப்பா அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஆனா கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, அதனால கோயிலுக்கு போறோம். அப்ப அப்படிதான் வந்துட்டே இருக்கு. இது திருச்சபையில் கொடுத்திருக்கின்ற கட்டளை அப்படிங்கிறதுக்காக நம்ம கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா ஆண்டவர் ஏன் சொல்வாரு? இதெல்லாம் தப்பு, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு. நம்ம சட்டத்துக்காக கோயிலுக்கு வர்ற நாம் ஆண்டவர் இருக்கக்கூடிய அந்த உறவு மேம்பட்டு இங்கு கொடுக்கக்கூடிய இறை வார்த்தையின் அடிப்படையில் வாழ்ந்து நமது வாழ்வு மேம்பட வேண்டும், நமது உறவு மேம்பட வேண்டும், நமது வாழ்வு நல்வாழ்வாக மாறி அதன் பொருட்டு வாழ்வீட்டில் நாம் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாம் கோயிலுக்கு வரோம். அப்போ இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வராங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அப்படி இல்லை, நாம் எதற்காக கோயிலுக்கு வர வேண்டும், அது எதற்காக இந்த திருச்சபை இப்படிப்பட்ட ஒரு கட்டளை கொடுத்திருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது வாங்க, அப்படியாவது நம்ம மக்களை எல்லாத்தையும் ஆண்டவர் பிள்ளைகளா மாத்திரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த சூழ்நிலையில் சட்டத்திற்கல்ல மாறாக இது நம்முடைய நலனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறத மனசு வச்சோம். இப்ப சட்டத்தை மட்டுமே கையில கொடுத்துட்டு இருக்க எங்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடியது வெளிவேலைக்காரர்களே அப்படின்ற ஒரு பட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த பட்டத்தை வச்சு அவங்க சந்தோஷப்பட்டு இருப்பாங்களா? ஓகே, முல்லா நசூருதீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் கேட்போம்ல, கேட்டிருக்கீங்களா? முல்லா நசூருதீன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ரோட்டு வரும் நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு வைர மோதிரம் கிடைக்குது, கண்டெடுக்கிறாரு. யாரோ விட்டு போயிட்டாங்க, யாருன்னு தெரியல. இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு தங்க மோதிரம் கிடைக்குது அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அங்க விட்டு போனவங்க அழுதுட்டு இருப்பாங்க, ஆனா நமக்கு கிடைச்சிச்சுன்னு நம்ம மனசுல சந்தோஷமா தான் இருக்கும். ஒரு சிலர் இறக்கப்பட்டு பாவம் யாரு எடுத்துட்டு போறாங்களோ அப்படின்னு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அப்ப நம்ம கொண்டு போய் கொடுப்போமா, இல்ல நமக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோமா அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கணும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அந்த முல்லா நசூருதீனுக்கு கிடைக்குது. அவருக்கு பயங்கரமான சந்தோஷம், ஆனாலும் கொஞ்சம் வருத்தம். ஏன் வருத்தம் அப்படின்னா, அவங்களுடைய வழக்கப்படி சட்டப்படி என்ன அப்படின்னா, யாராவது ஒரு பொருளை நம்ம கண்டெடுக்கிறோம் அப்படின்னா 3 நாட்கள் 3 முறை அவங்க மக்களுக்கு சந்தையில சொல்லணும். இந்த மாதிரி நான் இந்த பொருளை இப்படி கண்டெடுத்தேன், இது யாருடையதோ நீங்க வாங்கிக்கங்க, யாராவதுன்னா வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 நாட்கள் அந்த அறிவிக்கிறது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, ஓகே இப்படி சட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதை போய் நம்ம சொல்லணுமே அப்படின்னு மனசுக்குள்ள வருத்தம். எல்லாரும் தூங்க போற ஒரு சூழ்நிலை தூங்க போயிட்டாங்க. இரவு ஆயிடுது. இரவு ஆனோடனே சந்தைக்கு போறாரு, யாராவது இருக்காங்க பாக்குறாரு, யாருமே இல்லை. அப்போ யாரு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் ரோட்டுக்கு போகும்போது இந்த வைர மோதிரத்தை கண்டெடுத்தேன், இது யாருனால்னா நீங்க அடையாளம் சொல்லி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே கேட்காத மாதிரி வாய்ப்புல உணவிக்கிட்டு ரொம்ப சொல்லி பிடிச்சாரு. இப்போ ஒரு நாள் சொல்லி பிடிச்சாச்சு. அதே மாதிரி 2வது நாள் நைட்டும் போறாரு, அந்த சந்தைக்கு போறாரு. இந்த மாதிரி நான் ரோட்ல போய் இந்த மோதிரத்தை கண்டெடுத்தேன், யாருன்னா நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் கேட்காத மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ 3வது நாள் இதே மாதிரி போய் சொல்ல போறாரு. அந்த சந்தையில ரொம்ப சத்தமாலாம் சொல்லாம மெதுவா யாருக்கும் கேட்காத மாதிரி சொல்லி கொடுத்துறாரு.
இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம வந்து யாருமே பார்க்கல நினைச்சிட்டு தான் நம்ம பல காரியங்களை செய்வோம். ஆனா கரெக்டா எப்ப நம்ம வந்து யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்பதான் நம்ம ஒரு பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒருத்தர் வந்து டெய்லி பார்த்துட்டே இருக்காரு, என்ன எப்படி அங்க ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு இருக்காரு, ஆனா அவர் தூரத்துல இருக்காரு, பார்க்கிறாரு, ஆனா என்ன சொல்றாருன்னு கேட்கல. கேட்டிருந்தா அவர் போய் வாங்கியிருப்பாருல்ல. அப்போ இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, பக்கத்துல வந்தவங்க, சரி நீ 3 நாளும் போய் அங்க நின்று ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, என்ன சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கும் பொழுது அவர் சொல்லியிருப்பாரா, இந்த வேலை நான் சொன்னேன், இந்த மாதிரி மோதிரம் நான் வந்து கட்டெடுத்தேன், இது யாராவது வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? சொல்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, அது உனக்கு இருக்கு, சட்டப்படி என்ன செய்யணுமோ நான் அதை செஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அந்த மோதிரத்தை அவரே வச்சுட்டார். பல சமயங்களை நம்ம வந்து கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பல சமயங்களை நான் சொல்லுவோம். இது நம்ம குடும்பத்துல இந்த சூழ்நிலையில இது வந்து ஒரு காரியத்துக்காக பொறுத்து பார்க்கலாம். நம்ம பெற்றோர்களாக இருக்கக்கூடிய பல பேர் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைகளுக்கு கடன்களை முடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வோம், அது கல்யாணம் வைக்கிறதுக்காக கல்யாணம் வச்சுட்டா நம்ம கடன் முடிஞ்சிருச்சு, அதான் கடமையை செஞ்சிடணும், நான் கோயிலுக்கு வரணும் கடமையை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அது அந்த பிள்ளைக்கு பிடிக்குதா அந்த பையனுக்கு பிடிக்குதா அதெல்லாம் நினைக்க மாட்டோம். மத்தவங்க சொல்லுவாங்க, சொல்லுவோம், ஐயோ நம்ம கேள்வி எடுத்தே இருக்காங்களே, என்ன உன பிள்ளைக்கு இவ்வளவு வயசாயிருச்சு நான் வச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க கேட்பாங்க. ஒரு நாள் கேட்டா பரவாயில்ல, கேட்கும்போது நமக்கே கோவம் வந்து பொண்ணை திட்டுவோம், பையனை திட்டுவோம். திருப்பி எப்பதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற, அந்த பொண்ணு சொல்லும், இல்ல இது நல்லா இல்ல, கொஞ்சம் சரியில்லை, மூணு சரியில்லை, வயசு சரியில்லை அப்படிங்கிறதையும் தாண்டி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும். அப்ப அம்மா வந்து திரும்ப கோவப்பட்டே இருப்பாங்க, அப்பாட்ட சண்டை போடுவாங்க, அப்புறம் அந்த ஒரு திரும்பி இவங்களுக்கு கோவப்படும். அப்ப இந்த கடமைகளை செய்வதற்காக நம்ம இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நடக்கும். கடைசியில கோவப்பட்டு என்ன ஆகும், யார் வந்தாலும் பரவாயில்ல, பிடிக்கல அடுத்த பையன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அளவுக்கு ஆயிடும். அப்போ கடமைகளை மட்டும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் செய்கின்ற காரியங்கள் அங்க வந்து தவறான ஒரு முடிவுக்கு எட்டுவதாக பல சமயங்கள் இருக்கும். அது தவறாதான் முடியும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது, ஆனா பல சமயங்கள் அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ சட்டத்துக்காக கடமைக்காக ஒரு காரியத்தை நாம் செய்கின்றோம் என்றால் ஆண்டவர் வந்து நம்ம சொல்வாரு, வெளியிடக்காரங்க பார்த்து நம்ம சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையிலே நாம் கடமைக்காக மற்றவருடைய நலனுக்காக, மனிதனுடைய நலனுக்காக நாம் காரியங்களை செய்யணும். நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய காரியம் என்னுடைய பிள்ளைய நல்லதுக்காக செய்யறது வந்து அவங்க வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க, அவங்க இப்படி கேட்கிறாங்க, இவங்க இப்படி கேட்கிறாங்க, என் கடமையை முடிச்சிருந்தோம், அதுக்கப்புறம் நான் நிம்மதியா இருந்துருவேன், நீ இங்கே இருந்தா எவ்வளவு நாள் தான் அவங்க வச்சு சோறு கிட்டே இருக்குது அப்படின்லாம் கேட்டேன் அப்படின்னா கடமையை முடிக்கிறதுக்காக சொன்னோம் அப்படின்னா அந்த மன வருத்தங்கள் வரும், நம்முடைய குடும்ப அமைதி வந்து கெட்டு போவதற்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. அன்பானவர்களே, இயேசு வந்து இப்படி வந்து சொல்லலாமா, வெளிப்படையாளரை திட்டலாமா? நம்ம வந்து ஒருத்தரை திட்டுறோம் அப்படின்னா உடனே வந்து ஒரு பெரிய வார்த்தையை சொல்லி திட்டிட மாட்டோம். அப்போ பல நாட்கள் வந்து காத்துக்கிட்டே இருப்போம். இப்ப வெளிப்படையாளர்களே அப்படின்னு சொல்வதற்கு இயேசு வந்து முதல் தடவை சொல்லிடுவாரா அப்படின்னா அப்படி சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. நிறைய சூழ்நிலையில பார்த்துருப்பாரு, இவங்க இப்படி எல்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க, இந்த காரியத்துல இப்படி நடிக்கிறாங்க, இந்த காரியத்திலயும் இப்படி நடிக்கிறாங்க, இந்த காரியத்துல இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது எப்படா இதெல்லாம் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருந்திருப்பாரு இயேசு. அப்படி காத்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, உடனே சொல்றாரு. இப்போ கைகள் விட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது நல்லதா கேட்டதா? நல்லதானே, கை விட்டு சாப்பிடணும் தானே. அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லி கொடுப்பாங்க, கைகள் விட்டு சாப்பிடணும்னா என்ன சொல்லி கொடுப்பாங்க? ஸ்கூலுக்கே போறீங்க, இப்ப லஞ்ச் டைம் வருது, என்ன சொல்லுவாங்க டீச்சர்ஸ், கைகள் விட்டு சாப்பிடணும் தான் சொல்லுவாங்க. அப்போ பரிசெயலும் சரி, அந்த மலைக்குள்ள அறிவர்களும் சரி, இயேசுக்கு அந்த நல்ல கேள்விதான் கேட்கிறாங்க. ஏன் நாங்கெல்லாம் கைகள் விட்டு சாப்பிடுறோம், உங்களுடைய சீடர்கள் மட்டும் ஏன் கை கழுவாம சாப்பிடுறாங்க, இது நல்லதானே? அப்ப ஏன் வந்து இயேசு இதுக்கு போய் கோவப்பட்டு திட்டணும்? நம்ம சொல்றோம்ல, ஆமா அதெல்லாம் வந்து இதை மட்டும் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல சமயங்கள் சொல்லி திட்டோம்ல, அதே மாதிரிதான் எந்தெந்த காரியங்கள் முக்கியமான காரியங்களோ அதெல்லாம் விட்டுட்டு சும்மா சின்ன காரியங்களை வந்து அவங்க வந்து
குறை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு முறை இல்ல பல முறை செய்து கொண்டே இருந்தார்கள். அதனாலதான் இயேசு இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். இயேசுக்கு கைது அவனுக்கு தெரியாதா என்ன? அவங்க சீடர்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். இப்ப இதையெல்லாம் தாண்டி இந்த சட்டம் வந்து ரொம்ப முக்கியமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு முதல் வாசகத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். அது வந்து அந்த தலைப்பு எப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்லுவதோடு எதையும் சேர்க்க வேண்டாம். நீங்க வந்து எதையும் சேர்க்க வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். ஆண்டவர் கொடுத்த கட்டளை எத்தனை கட்டளை கொடுத்தாரு? எத்தனை கட்டளைகள் கொடுத்தாரு? 10 கட்டளைகள் கொடுத்தாரு. அப்ப அந்த 10 கட்டளைகளை கைகளில் சாப்பிடுறதுலாம் இருக்கா? இல்ல. இப்போ இந்த சொல்லும்போது என்ன சொல்றாங்க? மூதாதையருடைய வரவான கைகளில் விட்டு சாப்பிட வேண்டிய இந்த கட்டளை உன்னுடைய சீடர்கள் ஏன் கடைபிடிக்கல அப்படிங்கிற. அப்ப ஆண்டவர் கொடுத்த கட்டளை கடைபிடிக்கணுமா, இல்ல மக்கள் கொடுத்த கட்டளை, மனிதர்கள் கொடுத்த கட்டளை கடைபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாருக்குமே தெரியும். யார் கொடுத்த கட்டளை கடைபிடிக்கணும்? ஆண்டவர் கொடுத்த கட்டளை கடைபிடிக்கணும். அப்ப ஆண்டவர் கொடுத்த கட்டளை வந்து ரெண்டு தான் இயேசு சொல்றாரு. ஒண்ணு ஆண்டவருடைய அன்பு, பிறர், இந்த 2 தான். இப்ப அதெல்லாம் விட்டுட்டு பிறர் என்ப மறந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க? நீ கைகள் வச்சு அப்ப அந்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த அன்பு இருக்குமா? இருக்காது. அப்ப அந்த பிறர் அன்பை அவர்கள் மறந்து போகிறார். அப்படி இருக்கும்போதுதான் இயேசு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்றார். இப்போ இணைச்சட்ட விடுதலை வேண்டமாக நூல்ல வந்து இப்படியாக சொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, யூதருடைய வழக்கப்படி யாரு சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவணும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்கு. என்ன விதிமுறை அப்படின்னா, கோயில வந்து குருக்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆண்டவருக்கு பலி செலுத்தக்கூடியவர்கள் கரங்களை கழுவிவிட்டு சாப்பிட வேண்டும். எது முக்கியமா எப்போ இதை முக்கியமா செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு பலி செலுத்தி விட்டு அந்த ஆண்டவருக்கு பலி செலுத்த படைக்கப்பட்ட உணவை அவர்கள் உட்கொள்ளும் பொழுது கை கழுவிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து அந்த குருக்கள் ஆண்டவருக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிடும் போது கை கழுவும்? அதுதான் அவங்க கொடுக்கப்பட்ட. ஏன் சொல்லலாம் கை கழுவணும்? ஆண்டவருக்கு படைக்கப்பட்ட உணவை நம்ம வந்து சாப்பிடும் போது ஏன் கை கழுவணும் அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரியும். இப்ப கோயில வந்து ஏதோ கொடுத்து நம்ம கொடுக்குறாங்க, அதை சாப்பிட போறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? இல்ல இருக்கட்டும், நான் வந்து சாப்பிட்டுருக்கேன், நான் குடிக்கல அப்படின்னு சொல்லவும் சொல்ல மாட்டோம். அப்போ நம்முடைய மனதும் சரி உடலும் சரி ஆண்டவருடைய காரியங்களை செய்யும் பொழுது தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அப்போ குருக்கள் ஆண்டவருடைய பணியை செய்யக்கூடியவர்கள் ஆண்டவருக்கு படைக்கப்பட்ட உணவை உண்ணும் பொழுது அவருடைய கரங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். காரணம், ஆண்டவருக்கு படைக்கப்பட்ட உணவு புனிதமானது அப்படிங்கிறதுதான் அது சொல்லப்பட்டது. அப்ப அந்த புனிதமான உணவை அவர்கள் உட்கொள்ளும் பொழுது கரங்களை கழுவி விட்டு தூய்மையானவர்களாக இருந்து உண்ண வேண்டும் அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டது. அப்போ இது எப்படி மாறிச்சு? அங்க வாங்கி வருகிறீர்கள். இப்ப நான் சொல்லல, நான் மட்டும் கஷ்டப்படணும், நீங்க சந்தோஷமா இருக்குமா? நான் மட்டும் இந்த வேலையை செய்யறேன், அப்ப நீங்க எல்லாம் செய்யக்கூடாதா? உங்க வீட்டுல நடக்கும். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா குடும்பமா இருக்கும். நாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், அந்த குடும்பம் மட்டும் வேலை செய்ய ஜாலியா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு நம்ம இப்படி சொல்லுவோமோ அதே மாதிரிதான் இங்க அந்த குருக்கள் மட்டும் கையில் கழுவி சாப்பிடணுமா? இது எல்லாருமே நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாரும் தலையிலையும் பிரிச்சாங்க. அப்படி பிரிக்கும் பொழுது இது மூதாதையருடைய கட்டளையாக இருந்ததை தவிர ஆண்டவருடைய கட்டளைகளாக இந்த கட்டளை இல்லை. ஓகே, இதெல்லாம் தாண்டி நம்ம பார்க்கும் பொழுது தூய்மையான உள்ளம் வேணுமா இல்ல தூய்மையான உடல் வேணுமா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? தூய்மையான உடல் வேணுமா உள்ள வேணுமா? தூய்மையான உள்ளம் தான் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்போ கோயிலே உங்களுக்கு பக்கத்துல ஒரு 10 நாள் குடிக்காத நபர், அழுக்கான ஒரு சட்டம் போட்டு வந்து ரொம்ப வந்து துர்நாற்றம் அடிக்கக்கூடிய நபர் வந்து உங்க பக்கத்துல உட்கார்றாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் மனசு நல்லா தூய்மையா தான் இருக்கு, அதனால பரவாயில்ல உட்கார்ந்து போட்டோம் அப்படின்னு சொல்லுவோமா? பாருங்க கூப்பிட்டு பாருங்க, அடுத்த வாரம் அவர் நீங்க அதை சொல்லவும் சொல்ல மாட்டோமா? நீங்க தான் சொல்லுங்க. போட்டு பார்ப்போம், அவரை சொல்லியா நம்மளே வந்து நீங்க வராதிங்க அப்படின்னு சண்டைப்பட்டு இருக்கணும். அப்போ தூய்மையான உள்ளமும் தேவை, தூய்மையான உடலும் நமக்கு தேவை. அப்போ எது உயர்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ
தூய்மையான உடலையும் தாண்டி தூய்மையான உள்ள நமக்கு அவசியமானதாக இருக்குது. இன்னைக்கு நம்ம வெளியில வரும் பொழுது பயங்கரமா நல்லா கோயிலுக்கு போறோம் அப்படிங்கிறதுக்காக நல்ல சேலை எடுத்து நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரோம். அது கண்டிப்பாக தேவையானதும் கூட. ஆனா அதையும் தாண்டி நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம உணரணும். மனசுக்குள்ள எல்லாம் அழுக்கா வச்சுட்டு ஆண்டவர் சொல்றாங்க, இங்க பயங்கரமா சொல்லியிருக்காரு, உள்ளத்துல இருந்தா மனதனை கடவுள் கொலை விபத்தான பேராசை பிச்சையை வஞ்சகம் தாமரை பொறாமை படிப்புரை செலுத்து மதிகேடு இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் நிறைய. இப்ப இது எல்லாத்தையும் வீட்டுல எல்லாம் சண்டை போட்டுட்டு அது சமாதானம் இல்லாம பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு நான் இந்த கட்டளையை கடைபிடிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, வெளியேறக்காரங்க அப்படின்னு பார்த்து நம்மளே இங்கத்தான் செய்வோம். அப்போ நம்மளே நமக்கு உடல் தூய்மை தேவையானது என்றாலும் கூட உள்ள தூய்மை மிகவும் அழகானதாக இருக்கு. ஒரு வயசானவரோ உடல் தூய்மை இல்லாத ஒரு அழுத்தத்தை போட்டுட்டு ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு, அந்த குழந்தைய போய் காப்பாத்துறாரு அப்படின்னா அவர் நம்ம பாராட்டுவோமா பாராட்ட மாட்டோமா? பாராட்டுவோம். அப்போ உடல் தூய்மை இல்லாம இருந்தாலும் கூட அழுக்கா இருந்தாலும் கூட அவர் செய்கிற காரியம் நல்லதா இருக்கு. அந்த உள்ள தூய்மை நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ உள்ள தூய்மை இன்னைக்கு நமக்கு எத்தனை நல்லா இருக்கு. நம்மளை பார்த்து கண்டிப்பா ஆண்டவர் இயேசு சொல்வாரு, இந்த ஒளிவேறக்காரர்களே அப்படின்ற அந்த பட்டம் நமக்கும் பொருந்தா இல்ல அதுல இருந்து நம்ம விலகி நிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். யாரும் நமக்கு சொல்லலாம் தேவையில்லை. இது யாரும் சொல்லி நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு நாமே கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி பெற்றவர்களாக இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்பவுமே நம்ம சுய பரிசோதனை பல காலகட்டங்களில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு வாரத்துல ஒரு தடவையா இருந்தா சரி, ஒரு மாசத்துல ஒரு தடவையாவது உட்காந்து நான் வாழ்ற வாழ்க்கை நல்லாதான் இருக்கா, சரியானதானா நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். ஓகே, தூய்மையான உள்ளம் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் தேவைப்படுது? தூய்மையான உள்ளத்தவர்களா இருந்தா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. மத்திய நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது வசனம் பயிர் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மத்திய நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது வசனம். தூய்மையான உள்ளத்தால ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் தூய்மையான உள்ளத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் இருக்கணும்? அப்படி இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப முக்கியம் இல்ல. தூய்மையான உள்ளது கடவுளை காண்பர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தூய்மையான உள்ளத்தோட இருந்தா அப்படின்னா கடவுளை காணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட கைமாறு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம தூய்மையான உள்ளத்தோட இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் கடவுளை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, பார்க்க முடிஞ்சுன்னா நம்ம தூய்மையான உள்ளத்தோட இருக்க முடியும், அப்படின்னா முடியாது. அப்போ ரோமையருக்கு எழுதப்பட்டிருக்கிறது 12வது அதிகாரம் 2வது வசனத்துல இப்படியாக சொல்லப்படுகிறது. இன்னொரு கைமாறு ஏன் தூய்மையான உள்ளத்தோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, வாசிங்க. 12:2 ரோமையருக்கு எழுதப்பட்டிருக்கிறது 12:2. உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக அப்பொழுது கடவுளின் திருவுள்ளம் எது என்பதை தெரிந்து தெளிவீர்கள். நம்மளால நமக்கு பல சமயங்கள சொல்லுவோம், ஃபாதர் சொல்லுவாங்க, இல்ல சிஸ்டர் சொல்லுவாங்க, நம்மளே பல பேர் சொல்லுவோம், ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழணும் 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 சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்ப ஆண்டவருடைய சித்தம் எது அப்படி கேட்டா எப்படி தெரிஞ்சுக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவருடைய சித்தம் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தூய உள்ளத்தோட இருந்தால் மட்டுமே ஆண்டவருடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத மனசு வச்சுக்கணும். அப்போ சட்டம் என்பதையும் தாண்டி உள்ள தூய்மை நமக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. மனிதர்கள் மிக மிக முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள். எனவே சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் தாண்டி மனிதர்களை முன்னிலைப்படுத்தி இங்க சீடர்களை எப்பயாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் இல்லை, அவங்களையும் நல்லவங்களா மாற்றணும் அப்படிங்கிறதுதான் ஆண்டவருடைய எண்ணமாக இருந்தது. எனவே நாமும் மற்றவருடைய நலனில் அக்கறை கொள்வோம், ஆண்டவரை மனிதர்களை முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை முன்னிலைப்படுத்துவோம், அவருடைய நலனுக்காக எப்பொழுதும் பாடுபடுவோம். ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.